என்னம்மா? வணக்கம் வணக்கம். ம். இன்னைக்கு புதன்கிழமை காலை நேர வணக்கம். ம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். காலையில் இன்னைக்கு 4:45 எழுந்திரிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ம். பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி சாமியை கும்பிட்டு ம். அதுக்கப்புறம் வேலைகளை ஆரம்பிக்கலாம்னு ஓ. பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணேன். ம். இந்த குள்ளுலாம் வச்சுருக்காங்களா மம்மி? சில பேர் வீட்டில் வச்சுருக்கீங்களா? குழு நம்ம வைக்கிறது இல்லை. எப்போயுமே எனக்கு வைக்கிறது இல்லை. எப்படி வைக்கிறதுன்னு தெரியாது. ம். குழு வைக்கிறாங்க, ஆனால் எப்படி வைக்கிறான்னு தெரியாது. ம். குள்ளு ஆனால் சிட்டியில் தான் நிறைய பேர் வைக்கிறாங்கல்ல. ம். டெய்லி வைக்கிறாங்க. ம். கொள்ளு பார்த்துருக்கீங்களாண்ணா? பார்த்துருக்கேன். சிவன் கோயில் எல்லாம் இருக்கும் நம்ம ஊரில். ம். அது எப்படி டெய்லி சாமி மாற்றுவாங்களா இல்லை ஒரே சாமி தானே? தெரியல, மாற்றுவான்னு நினைக்கிறேன். இது ஏதோ ஒரு படத்துல பாக்கியராஜ் கொள்ளு வச்சிருப்பேன் பாரு. பார்த்துருக்கியா நீ? இது பழைய படத்துலையா? பழைய படத்துல. ஆமா. ஆ. அதுல கொள்ளுல வந்து 2 பொம்மை இருக்கும். இவன் இப்ப கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன். இப்ப சுலட்சணாவா யாருன்னு தெரியல. ஜோடியா? ஜோடியாமா. இவன் என்ன பண்ணுவேன், கொள்ளுல இருக்க பொம்மையை எடுத்து ஆம்பளை பொம்மையை எவனாவும் அம்பிகா அந்த நாட்கள் அவன் இவனை ரொம்ப விரும்புவா. அம்பிகா அவங்க வீட்டுல இவன் குடியிருப்பேன். இவன் வேலையில பொழப்பு இல்ல, ரொம்ப கஷ்டப்படுவேன். பணத்தை இதுக்கடியில வச்சுக்குவேன், ட்ரௌசர் கடியில வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுவேன் இதுமே. ஆனா அவனை இந்த அம்பிகா லவ் பண்ணுவான். அவதான் ஹவுஸ் ஓனர் மக. அம்பிகா லவ் பண்ணுவான். அம்பிகாவா? அது ராதிகாவா? அம்பிகா. அம்பிகா தான் அந்த இடம். ஓ. லவ் பண்ணுவேன். லவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது அப்போ பார்த்தீங்கன்னா கொள்ளு வைப்பாங்க ஒரு வீட்டில். கொள்ளு வைக்கல இவனை கூப்பிட்டுருப்பாங்க. சரின்னு இவன் போவேன். போனாக்க இவன் என்ன பார்க்கணுங்கிறக்காவே ஒரு பொம்பளை கொள்ளு எடுத்து இவன் ஆம்பளை கொள்ளு பக்கத்தில் வச்சு பாரு நீ நானா அப்படிப்பா. இவனுக்கு முகத்தை திருப்பின்னு எந்திரிச்சு வந்துடுவேன். ஏன்னா இவனுக்கு அவளை பிடிக்காது. தொழில தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசையே இல்லை. நம்ம எப்படியாவது வாழ்க்கையில முன்னேறணும், பணம் சேர்க்கணும், அது மட்டும்தான் அவனோட எய்மா இருந்துச்சு. அப்படி இருக்கேல இந்த புள்ள போட்டு பயங்கர தொந்தரவு பண்ண. அதுலதான் நான் கொள்ளு பார்த்துருக்கேன் அந்த படத்துல. அப்புறம் சிவன் கோயில்ல பார்த்தேன்னு சொன்னீங்க. சிவன் கோயில்ல டெய்லி வச்சிருப்பாங்க, 10 நாள் வச்சிருப்பாங்க. சிவன் கோயிலையும் 10 நாள் இருக்கும். ஓ. இது எப்படி ஆயுத பூஜை வரைக்கும் மட்டும்தான் வச்சிருப்பாங்களா? ஆயுத பூஜை வரைக்கும் 10 நாள் தான் கொள்ளு. 10 நாள். அது வந்து ஆயுத பூஜையோட விசேஷம் தானே அது? ஆமா. ஆயுத பூஜை விசேஷம் 10 நாளைக்கு முன்னாடி, ஆயுத பூஜைக்கு 10 நாளைக்கு முன்னாடி கொள்ளு ஆரம்பிச்சு ஆயுத பூஜை அன்னைக்கு முடிப்பாரு. அது ஏன் ஆயுத பூஜைக்கு ஸ்பெஷல் என்னது இது? இந்த மாதிரி சரி, நம்மளாம் என்ன பண்ணுறோம்னா அன்றைக்கி எல்லாத்தையும் வண்டி வாகனங்களை கழுவிட்டு சாமி தான் கும்பிட்றோம். இவங்கெல்லாம் கொள்ளு வச்சு அதுவும் சாமி கும்பிட்றா. தண்ணி இது கொதிக்க ஆரம்பிக்குது. கொதிக்க ஆரம்பிக்குது. நான் தீபாவளி வரைக்கும் நினைச்சேன். இல்ல, 1 மாசத்துக்கு பாலம் நினைச்சேன். இது வந்து ஆயுத பூஜை வந்து 21வது நாள் தீபாவளி. எல்லாம் 21 நாள் தான் டிஃபரன்ஸ். அந்த காலத்துல இருந்து அதுதான் கணக்கு. ஓ அப்படியா? 21வது நாள் தீபாவளி. ஆமா ஆமா. அக்டோபர் 1 வந்து ஆயுத பூஜை. அக்டோபர் 20ஆம் தேதி தீபாவளி. அது 20 நாள் தான் வித்தியாசம். அப்புறம் தீபாவளி வந்து 20 நாள்ல கார்த்திகைலா? ஆமா அப்படித்தான் நினைக்கிறேன். என்னமோ 20 நாள் தான் வித்தியாசம் சொல்லுவாங்க. ஆனா அதே மாதிரி தானே இருக்கு. ஆமா. அந்த காலத்துல எங்க அம்மா எல்லாம் ஒரே இது அதுதான் சொல்லுவாங்க. இல்ல அவங்க கேலண்டர்ல கனெக்ட் பண்ணி போடுறதுனால அப்படியா? இல்ல அவங்க எல்லாம் கணக்கே அதுதான் சொல்லுவாங்க. இது வந்து 20 நாள்ல அது, அது வந்து 20 நாள்ல இது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நைட்டு யாரோட வீடியோ பார்த்தீங்க? ரோபோ சங்கரோட அம்மா உயிரோட தான் இருக்காங்க. ஆமா, அவங்க அம்மா பேட்டி அளிச்சிருக்காங்க. அவங்க அம்மா பேட்டி அளிச்சிருக்காங்க. ஆச்சி தான் அது. ரோபோ சங்கர் சிட்டியோட பேச்சாட்டமே பேச்சு. ரோபோ சங்கருக்காக கதறி எழுதிருக்கா. ஆமா, அவன் எப்படி போயிட்டானே பேச்சு நம்மால் பேச்சு மாதிரியே பேசுது.
ம். சித்தியை விட்டுதான் அவங்க கரெக்டா. என்ன சொன்னாங்க? பேச்செல்லாம் நம்ம பேசுற மாதிரியே பேசுது, ஆட்சியை பேசுற மாதிரியே. ம். சித்தியை விட்டுதான் அவங்க. ஓ. இவன் மாறிட்டேன், ரூட்டு மாறினால இவன் அந்த இதுல அங்கீகாரம் பண்ணிக்க முடியல. இவன் போல்ட் ஆகி ஒரு மாதிரி ஆயிட்டேன், அதனால இவன் அங்கீகாரம் பண்ணிக்க முடியல, அதனால திண்ணமா சொல்ல முடியல. சரி, அப்ப செட்டி இப்படி இவ்வளவுதானே ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணுவாங்களா மம்மி? தைரியம். அவன் மாறிட்டேன்னு தானே சொல்றேன், அவன் ட்ராக் மாறிட்டேன். இல்ல ட்ராக் மாறினாலும் கேரக்டர் மாறாதுல்ல மம்மி? இப்போ ட்ராக் மாறினாலும் கேரக்டர் போல்ட்னஸ் இதெல்லாம் வந்து அப்படி இருக்குல்ல. ஒரு கம்யூனிட்டிக்குள்ள நிறைய பேர் அப்படி இருக்காங்க. இப்போ இந்த நம்ம வீட்டுல நம்ம ஊர்ல இந்த பேப்பர் போடுற வீடு சித்தி வீடு மாதிரியே இருக்க மாட்டாங்க. ஆமா ஆமா, அந்த மாதிரி இருக்காங்க அவங்க எல்லாம். என்ன சித்தி விடுதேன், ஆனா அவங்க எல்லாம் ரொம்ப காடானவங்க, மென்மையானவங்க கிடையாது. சிட்டியோடனா முக்கவாசி மென்மையாதான் இருப்பாங்க, இவங்கெல்லாம் ஹார்டானவங்க. மேம் மென்மையா இருக்கான்னா இவ எப்படி சொல்றேன்னா அவங்க செய்யற செயல மென்மையா இருக்கா. ஆனா இவங்கெல்லாம் வந்து இந்த முத்துக்குமார் வந்து மாடு மேய்க்கிறாங்க, அது மேய்க்கிறாங்க, இது மேய்க்கிறாங்க. மாடெல்லாம் நம்ம பராமரிக்கவே முடியாது நம்ம கெஸ்ட் ஆளுங்க. அதே மாதிரிதான் இப்ப இவங்களுமே இவன் அதனால ஹார்ட் ஒர்க் பண்ணிதான் வந்திருக்கேன். ரோபோசங்கர் பணம் காசெல்லாம் இருந்திருக்கு அம்மா வீட்டுல, அதையெல்லாம் உதவி தெளிட்டு நம்ம இண்டிவிஜுவலா வரணும்னு வந்திருக்கேன். கல்யாணமும் ஒரு நாள் மதுரையில இந்த பொண்ணை கூட்டிட்டு போனான், பிரியங்காவை கூட்டிட்டு போய் அண்ணே ஆபீஸுக்கு, அண்ணே பிரஸ்ல இருப்பாரு போல, அண்ணே ஆபீஸ்ல கொண்டு போய் நான் இந்த பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு, கல்யாணத்துக்கு எல்லாரும் வாங்க. அப்போ அவர் சொன்னாரு இங்கே கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு. இல்ல நான் இங்கே கல்யாணம் பண்ணல, நான் சென்னையில கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சென்னையிலே போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்ப அவங்க எல்லாம் சினிமால இவ்வளவு தூரம் வருவாருன்னு நினைச்சிருக்க மாட்டாள். இவனை மாதிரிதான் அது யாரு, பிளாக்கி ஸ்டார். பிளாக்கி ஸ்டாருக்கு வந்த வாழ்வை பாருங்க. சும்மா அந்திங்கிற மாதிரி சும்மா தெருவில் ஆடிக்கிட்டு தெரிஞ்சவன், காத்தங்கரையிலையும் குளத்தங்கரையிலையும் ஆடிக்கிட்டு தெரிஞ்சவன், திடீர்னு வந்து ஜீ தமிழில் சிங்கிள் பசங்க ப்ரோக்ராம் வருது, அதுக்கு உங்களை கூப்பிட்றான்னு கூப்பிட்டு அங்கே போன உடனே அம்மாவும் அண்ணனும் மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. இவரனால தான் நாங்கள் டிவியில் ஏறினோம், இவரனால தான் டிவியில் ஏறினோம்னு. அப்படி பேசினவுக்கு இப்போ இப்படி மாறிட்டா. வந்துடுவேன். இப்போ அந்த இது நளினம் கலந்த இதுன்னு சொன்னீங்கல்ல, அதுவும் போயிருச்சுல்ல. கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கேன். இந்த அளவுக்கு வரானோ இல்ல? இவர் ஜிபி முத்து வந்தார்ல, அந்த அவர் யாரு, இன்னொரு முத்து, அவர் பாருங்க படத்துல நடிங்கன்னா வந்தாரு, நடிச்சாரு, திரும்ப போயிட்டாரு. அதுக்கு அந்த மாதிரி மேடை நிகழ்ச்சிகளையும் வர்றாரு. வர்றாரு. சன் டிவில மேடை நிகழ்ச்சிகள் வர்றாரு. ரோபோசங்கர் அதையும் தாண்டிட்டானே. நான் படத்துலயே நடிச்சிட்டேன். ஆமா, படத்துல டாப் ஆக்டர்களோட நடிச்சிட்டேன். எனக்கு செல்வி வந்தது அதிசயமா இருக்கு. யாதவ் பாக்குற செல்வி எப்பா அவருக்கு சொல்லியிருப்பாங்க, சாதாரணமா ஆளுகளை மதிக்க மாட்டாரு. அவருக்கு சொல்லியிருப்பாங்க பிஜேபி சார்பா நீங்க போயிட்டு வாங்க, அப்பதான் எல்லாரும் இந்த பேசுவாங்க ஊர் மக்கள்லாம், பிஜேபி இவர் செல்வியே வந்தாருன்னு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இப்ப எல்லாமே எது பண்றதா இருந்தாலும் எல்லாமே இதோட அரசியல் நோக்கோட. ரோபோசங்கர் ஒய்ஃப் கையை பிடிச்சி கண்ணுல வச்சுக்கிறாரு, அப்புறம் மாப்பிள்ளைகிட்ட வந்து பேசுறாரு ரொம்ப நேரம். எனக்கு அவரை பார்த்தோன்னு அதிசயமா போச்சு. அவர் பயங்கரமான ரிச்சுடா. யாரு, செல்வி. யாரையும் மதிக்க மாட்டாரு, ரொம்ப ஹெட் வெயிட் ஆனவர். ஆனா அவர் சொல்றது தானே நடக்குதானா, அதான் சொல்றேன். அவருக்கு அவருடைய ஆராய்ச்சி இது மேல நல்ல ஒரு நம்பிக்கை. இப்போ மற்றவங்களாம் சொன்னாங்கன்னா உங்களுக்கு இந்த நேரத்தில் இது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது அந்த நேரத்தில் நடக்காது, அப்புறம் கூட நடக்கலாம், இல்லை பின்னாடி கூட நடக்கலாம். ஒரு 2 வருஷம் இருக்கு, அப்புறம் போயிருந்தாரு. அதே மாதிரியே போயிடுச்சு. ஒரு 2000 எத்தனாவது வருஷத்துலேருந்து போயிருந்தாரு, அதே மாதிரி போயிடுச்சு. அதாவது கணிக்கிறது சரியா கணிக்கிறாரு. அந்த திமிருதான் தைரியம் தான் அவர்கிட்ட. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ஜாதகக்காரனா அவரும் கரெக்டு தானே மம்மி?
எனக்கு ஒரு கரெக்டானு தெரியல சரியா. ஆனா ராகு எது இருக்குன்னு கரெக்டா சொல்லிட்டாரு. அது இருக்குன்னே நீங்க ரொம்ப கம்பல் பண்ணல. அவரு கம்பல் பண்ணி இருக்காரு. அவர் சொன்னது ஆனா வாஸ்தவம். உனக்கு இவ்வளவு கோவம் வருது. எனக்கு கோவம் வருது. இப்போ பார்க்குற ஜாதகார பொண்ணு வீட்டில் பார்க்குறவங்களும் இப்போ இந்த பையனுக்கு யாரை பார்த்தாலும் ஜாதகாரர் ராகு எது இருக்கு ஃபர்ஸ்ட்ல நம்ம கொடுத்தோம்ல, அவங்க சொல்லிட்டாருல ராகு எது இருக்கு. ஆமாம், இந்த ஒரு செட்டியார் பணக்கார. ஆனால் நம்ம வந்து நம்பலை. ஆமாம், நம்ம ஜாதகாரர் சொல்லலையே. அப்பாவுக்கு இருந்திருக்கும் போல ராகு எது, அதே உனக்கு வந்துருக்கு. அப்பாவுக்கு இருந்தனால வாழ்க்கை இப்படி இதாகி போச்சு. ஆனால் வந்து நம்ம ராகு எதுக்கு போயிட்டு தானே மம்மி இருக்கோம். போயிட்டு தான் இருக்கோம். ஆனால் அது கிரகத்தோட வந்தது. இப்போ ஆனால் சொன்னார் பார்த்தியா, பூர்வ ஜென்ம பாவம் இது எல்லாம் இல்லைன்னாரு. நம்ம அது குலதெய்வம் கோயிலுக்கு போகிறனால அதெல்லாம் அடிபட்டு போயிடுச்சு. குலதெய்வம் கோயிலுக்கு போகிறேன்னா பூர்வ ஜென்ம பாவம் சேர்ந்து இருக்கும். அது முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க பூர்வ ஜென்ம பாவம் இருக்கும்பாங்க. இவர் இப்போ பார்த்துட்டு அது இல்லைன்ட்டாரு. அது எப்படி இருக்கிறது இல்லாத ஜாதகத்தில் தெரியுமா? அது நம்ம அடிக்கடி இந்த கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம்ல, பூர்வ ஜென்மத்தோட இதுதான் இந்த குலதெய்வம் கோயில். அதுக்கு போறதுனால நமக்கு அது அடிபட்டு போயிடும். அது அப்படியே கிரகத்துல ஜாதகத்துல தெரியுமா? தெரியுது. அந்த புண்ணியம் செய்யறாங்க இப்ப அப்படின்னு ஜாதகத்திலே மாறிடுது. முன்னாடி எல்லாம் பூர்வ ஜென்ம பாவம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமா, உங்களுக்கு பூர்வ சாபம் இருக்குமாங்க. ராமேஸ்வரம் போக சொல்லுவாங்க, அது போக சொல்லுவாங்க. அவங்க குலதெய்வம் சொல்ல மாட்டாங்க. குலதெய்வத்துக்கு நம்ம போறதுனால இப்ப அது அடிபட்டு போச்சு. அந்த இது இல்ல. அதான் சொல்லுவாங்கல்ல, ஏதோ ஒரு இதில் எந்த சாமியை பிடிச்சிக்கிறோமோ இல்லையோ குலதெய்வத்தை கரெக்டாக பிடிச்சிக்கோங்க, அதுதான் நம்மளுக்கு வந்து எல்லாத்துலேயும் காப்பாற்றும் கடைசி நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு வேறு சாமி கும்பிடலாம். ஆனால் ஒரு சிலர் குலதெய்வம்னா என்னன்னே தெரியாமல் இருக்காங்களே, அது எப்படி தெரியல. நம்மளுமே நானுமே கல்யாணம் புதுசுலாம் குலதெய்வம்லாம் என்ன எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. இப்போ இந்த யூடியூப் வந்ததுல இருந்துதான் இந்த பாரதி ஸ்ரீதரா அந்த அம்மா பேர் என்ன, பாரதி இவங்க தான் நினைக்கிறேன், பாரதி ஸ்ரீதர் அந்த அம்மா மெகா டிவியில பார்த்துதான் நான் மாறினேன். இந்த செவ்வாய் கிரகம் சொல்றாங்கல்ல, அதுவும் வந்து புல்லா பயவுட்டா கோவம் ரொம்ப வரும். செவ்வாய் இருக்கவங்களுக்கா? ராகு எது இருக்கவங்களுக்கு கோவம் ரொம்ப. ஏன் ரெண்டுமே கனமான கிரகம். ராகு வந்து புல்லா பயவுட்டான். இப்ப இவரே செத்தது ராகு சரியில்லாத இடத்துல இருந்து இறந்துட்டாங்க. அப்படியா? இப்போ இங்கே வருங்க மம்மி, குரு வந்து 9 10 இருக்குன்னு வச்சுக்கோங்க, ராகு வந்து 6 8 இருக்குன்னு வச்சுக்க. ராகு தான் ஃபஸ்ட்டு பேசுமா, குரு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடும். அப்படியே இருக்கு, நல்லதும் கொடுக்காது கெட்டதும் கொடுக்காது. ஆனால் ராகு வந்து தன்னோட பவரை காமிச்சிடுவாரா? சூரியன் ராகு இருந்தா கண்டிப்பா அந்த அப்பா இருப்பாங்க. அப்பா இருக்காதா? இது இப்போ சூரியனா ராகு வாங்கையில் எது பெஸ்ட்டு? சூரியன் நல்ல கிரகம், ராகு தான் நல்ல கிரகம். இல்லை இப்போ கிரகணத்தில் சனி கிரகம்னு சொல்கிறோம்ல, சனி பயிற்சி, சனி பயிற்சி வேல்யூ கூடவா ராகு எது பயிற்சி வேல்யூ கூடவா? சனி பயிற்சியா ராகு எது பயிற்சியா? சனி வந்து 2.5 வருஷம், ராகு வந்து 1.5 வருஷமா? ஃபஸ்ட்டு சனி, அப்புறம் ராகு கேது, அப்புறம் தான் குரு. குரு எல்லாத்துக்கும் சந்திரன் மாதிரி, நீ சரினாலும் சரி கெட்டதுனாலும் சரின்ட்டு போயிடுவார். ராகு கேதெல்லாம் அவங்களோட பவரை காமிச்சிருவாங்க. ராகு எதுக்கு நல்லது பண்ணணும்னா வேறு ஏதாவது இது இருக்கா மம்மி? இப்போ விளக்கு போட்டால் குறையும், அப்போ அதோட வீரியத்தை குறைக்கணும்னா இப்போ எப்படி விளக்கு போட்டால் குறையும்? இருக்குது, எல்லாம் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியல. உனக்கு கூட சாமி மட்டும் உனக்கு மாற மாட்டேங்குது. இல்லை மம்மி, விளக்கே போட்டுக்கிட்டு கொஞ்சம் மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி ஒரு இதுவாக நீ பேசும்போதே ஒரு மாதிரி ராகு இருக்கனால ஒரு அமைதியா ஒரு பண்பா இல்லை எது பேசும்போதும். இது சாப்பிட்டானவனா இருந்தா கூட அது வெளியில உள்ளவங்களுக்கு அப்படியே கொதிக்கிற மாதிரி காட்டுது. நீ ஆனா சாப்பிட்டானவனா தான் இருக்கிற,
ஆனா வெளியே உள்ளவங்களுக்கு நீ பேசுறதெல்லாம் பார்த்தா உன்னை வெட்டணும் போலே தோணுது எல்லாருக்குமே. இல்லைம்மே, அந்த வீரியத்தை குறைக்கிறதுக்கு ஏதாவது இது இருக்கா? அதான் தெரியல. அங்கெல்லாம் அவங்க ஒன்றும் சொல்லலையே. இப்போ சனி கனமாக இருந்தால் சனிக்கு அர்ச்சனை பண்ண சொல்கிறாங்கல்ல? ஆமாம், அர்ச்சனை பண்ண சொல்கிறாங்க. விளக்கு ராகு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டுமே. அந்த மாதிரி அந்தந்த சாமி கோவம்னா அந்த சாமிக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடலாம். அப்பாவுக்கு இது இருந்தனால ரொம்ப வாழ்க்கையே கடினமாக இருக்கு. ராகு ராகு இருந்தனால உனக்கு அது அப்படியே ஒடியாந்துருச்சு. நல்ல வேலை அவனுக்கு ஒடியாது. ரோபசங்கருக்கு இப்போ கடிசா இருந்தனாலதான் ராகு கடிசா இருந்தனாலதான் இறந்துட்டாராம். ராகு ரொம்ப கடிசா இருந்தாராம். அது ஜாதகக்காரர் சொல்றாரு. ராகு ரொம்ப சரியில்லாத இடத்துல இருந்தாராம். ராகு சரியில்லைன்னா இறப்பு தானா? நல்லா இருந்தா தூக்கி விட்டுரும். பணம் காசு தூக்குறதும் ராகுதான். ரொம்ப லாட்டரி எல்லாம் அடிச்சு பெரிய ஆளா வர்றதும் ராகுதான். இந்த சொல்கிறாள் ஏதோ ஒன்று செவ்வாய் உச்சத்தில் இருந்தால் சனி உச்சத்தில் இருந்தால் ஏதோ ஒரு சுக்கிரன் உச்சத்தில் இருந்தால் இதில் இருப்பா படத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. செவ்வாய் உச்சத்தில் இருந்தாலும் எம்பிபிஎஸ் டாக்டரு இந்த மாதிரி செவ்வாய் நல்லா இருக்கவங்க டாக்டருக்கு பிடிப்பாரு. ஆனால் மம்மி இப்போ நிறைய பேர் இங்கேருந்து டாக்டருக்கு விட்டுவிட்டு இப்போ மார்க் எடுத்துருக்குதுங்க. இங்கே விட்டுவிட்டு நாங்கள் வந்து ரஷ்யா கோலாலம்பூர் இங்கே வந்து ஒரு எக்ஸாம் எடுக்கணும். அங்கே போயிட்டு சிம்பிளாக படிச்சுட்டு வந்துடுதுங்க. நம்ம இப்போ இங்கே செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் படிக்கிறோம்ல, ப்ரைவேட் காலேஜில் படித்து நாங்களும் இன்ஜினியர்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி அது அங்கே போய் படிச்சுட்டு வந்தால் நாங்களும் இங்கே டாக்டரு இங்கே எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டேன். இங்கே டாக்டர் ஸ்ரீதரே அப்படி படிச்சுட்டு வந்து இங்கே எக்ஸாம் எழுதிட்டு வந்து வருதேன். அதை எப்படி அலோவ் பண்ணுறாங்க? இப்போ அவங்க படித்தது இங்கே சர்டிஃபிகேட் இருந்தால் தானே வேல்யூன்னு அலோவ் பண்ணணும். இங்கே வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க சென்னையில் வந்து, அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அது அவங்க எல்லாத்தையும் இது பண்ணி எழுதுறாங்க. அதில் பாஸ் பண்ணாதான் டாக்டரு. ரஷ்யாவில் படிச்சுட்டு வந்தால் மட்டும் டாக்டர் கிடையாது. சென்னையில் நம்ம இதுக்கு ஒரு எக்ஸாம் எழுதினாதான் டாக்டர். அப்போ இப்போ மணி கூட வச்சுருக்கவங்க நம்ம பணத்தை கட்டி ரஷ்யாவில் இதில் சேர்க்கலாம். யாராக இருந்தாலும் சேர்த்துட்டு அங்கேருந்து வந்துட்டு இங்கே ஒரு எக்ஸாமுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி எழுதிக்கிட்டா போதும். ஆனால் முழு டாக்டர் ஆகிடலாம். ஆனால் இங்கே வந்து நம்ம டாக்டருக்கு படிக்கணும்னா நீ இவ்வளோ கட் ஆஃப் இருக்கணும், இவ்வளோ மார்க் இருக்கணும், அந்த கமிட்மெண்ட்டு. ஆனால் பணம் மட்டும் கூட வச்சுருந்தோம், ஒரு 20 கோடி 50 கோடின்னு வச்சுருந்தோம்னா ஈஸியாக டாக்டர் ஆகிடலாம். அந்த சர்டிஃபிகேட் வேலிட் ஆயிரும். நம்மளுக்கு பார்க்க தெரிஞ்சால் மட்டும் போதும், அங்கிட்டு பொழைச்சிக்கலாம். டாக்டர்லையும் ஒழுங்கா இப்போ இவர் எம்டி படிக்கிறாரு ஸ்ரீதர். எம்டி போட்டுருந்துச்சு அன்னைக்கு பார்த்தேன். டாக்டர் படித்தாலும் குணம் தன்மை வேணும். குணம் தன்மை இல்லைனாக்கா டாக்டர் படித்தாலும் சிலுத்துக்கிட்டு மூக்க சிலுத்துக்கிட்டுலாம் இருந்தால் டாக்டர் படிக்கிறதுல அர்த்தம் இல்லை. ஒரு மனுஷனுக்கு வைத்தியம் காப்பாற்றுதோ இல்லையோ அவருடைய வார்த்தை காப்பாற்றும். உனக்கு வந்து இப்போ ஏதாவது முடியலன்னு நான் பார்க்க வரேன், ஒருத்தரை பார்க்க போகிறோம், பார்க்க போயில நம்ம சொல்கிறோம் அவங்ககிட்ட, என்னங்க நான் அன்னைக்கு போனேன் அவருக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு, திடீர்னு சுத்துக்கிட்டாருங்க அப்படின்னு சொன்னா அவங்க கிடக்குறவன் ஐயோ நம்மளும் இப்படி நித்து போயிருவோமோன்னு நினைப்பேன். இதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இந்த நான் என் ஃப்ரெண்டு இருந்தேன், இந்த பொழைச்சிட்டேன் பாருங்க, நல்லா வந்துட்டேன், இப்ப பெரிய லெவலுக்கு நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னோம்னா அவனுக்கு ஒரு திரும்ப இருக்கும். நம்ம அந்த மாதிரி பாசிட்டிவா பேசி பழகணும் டாக்டரா இருக்கிறது. நெகட்டிவா ரொம்ப பேசக்கூடாது. அதான் இவன் சொல்லுவேன்ல, இல்லை அந்த இல்லைமே இந்த லேட்டஸ்டாக அந்த படத்தில் சிவகார்த்திகேயன் டாக்டர் படத்தில் அந்த பொண்ணு சொல்லும்ல, ஏமா என் பையனை உனக்கு பிடிக்கல, சரியான காரணத்தை சொல்லுமா அப்படின்னு சொல்லி அம்மா வந்து சிவகார்த்திகேயனை கூட்டிகிட்டு போய் கேட்குற அந்த பொண்ணுகிட்ட. அந்த பொண்ணு சொல்லும், ஆண்டி உங்கள் சன்னு வந்து டாக்டராக இருக்காரா, உங்கள் சன்னு வந்து என்ன சொன்னார்னு கேளுங்க, எங்கள் பெரியப்பாவோட ரிப்போர்ட் அனுப்புனேன், ரிப்போர்ட் அனுப்புனே சொல்கிறாரு இவர் மேக்சிமம் இன்னும் ஒரு 5 hours உயிரோட இருப்பார், அதுக்கு மேலே வந்து அவர் உயிரோட இருக்க மாட்டாருன்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த பொண்ணு சொல்லும், அவங்க அம்மா கேட்பா, ஏன்டா அப்படியா சொன்னேன் அப்படின்னு கேட்பா. ஆமாம்மா அப்படிதாம்மா சொன்னேன் அப்படின்மே. உடனே கரெக்டாக தானம்மா சொல்லியிருக்கேன், அவர் 5 மணி நேரத்தில் இறந்துட்டார்ல அப்படின்னு இவன் இந்த பொண்ணுகிட்ட அவங்க அம்மா கேட்பா. அதுக்கு அந்த பொண்ணு சொன்னோம், ஏன் நாங்கள் டாக்டர்கிட்ட கேட்குறதே ஒரு நம்பிக்கையான வார்த்தைக்குதேன், அவர் இன்னும் நல்லா இருப்பார்,
இருப்பார், பரவாயில்ல கொஞ்ச நாளைக்கு வருவார் அப்படின்னு. அதை விட்டுட்டு நீங்கள் கரெக்டாக 5 மணி நேரத்தில் இறந்துருவார், 2 மணி நேரத்தில் இறந்துருவாருன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் எப்படி டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்கும். நான் ஓகே பார்த்துருக்கேன். அது மாதிரி நல்லா இருக்கு அந்த சீனு. அவன் ரொம்ப அப்பாவி மாதிரி இருப்பேன். அப்பாவி மாதிரி இருப்பேன், அதுதான் சொல்லலாம். அப்புறம் எப்படி இப்போ நம்ம டாக்டரை கல்யாணம் பண்ணி கூட வச்சுக்க முடியாது, 100 ரூபா கொடுத்து ஃபீஸ் கட்டி கூட வைக்கலாம் அப்படிங்க. டாக்டர் ரெண்டாவது ஒரு சில டாக்டர்லாம் போவோம், ஒரு வார்த்தையை 2வது வாட்டி கேட்டா சொல்ல மாட்டாங்க. பிள்ளைங்கள்ட்ட எல்லாம் வைத்தியம் பார்க்கறத விட பார்க்காமலே சாகலாம். இந்த கணேசன் டாக்டர்லாம். ஆனால் புதுக்கோட்டையில் பார்க்குற டாக்டர் எல்லாம் ஓரளவு தன்மையாக தான் இருக்காங்க. ராய்க்குமார்லாம் பரவாயில்ல. கோவம் வரல. கோவம் வரக்கூடாது, டாக்டர் வரக்கூடாது. ஆமாம், அவங்க எது பண்ணாலும் என்ன பண்ணாலும் கோவம் வரக்கூடாது. நம்மளுக்கு இங்கே பல் டாக்டர் ஒருத்தர் மேடம் போனோம்ல மேபி. ஆமாம், அது எப்படா படுத்து அது அவர் நல்லவராக இருக்காரு திருராமு. இது பார்த்தீங்கன்னா இங்கே வாங்கலேன் அப்படின்னு என்னை கூப்பிடுது, உங்களை உட்கார வச்சு. சரி என்னடா ஏதோ கூப்பிடுது, சரி பக்கத்தில் போய் பார்ப்போம்னா இங்கே பாருங்க உங்களுக்கு வந்து எல்லா பல்லுமே பூச்சியாக இருக்குது, பிடிங்க இல்லாமா அப்படின்னு. ஏங்க ஒண்ணுமே திங்க முடியாது, அந்த பல்லுனாலதான் இவங்களுக்கு வலி அப்படிங்குது. ஏங்க வலி என்னவோ அதுக்கு மாத்திரை கொடுங்க, அதுக்கு பண்ணுங்கன்னா உடம்புல ஏதாவது ஒரு உறுப்பு போச்சு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதை எடுத்துருவோம்னா அப்புறம் உடம்புல ஒண்ணுமே இருக்காது. எனக்கு வயிற்றுல அல்சர் இருக்காதுக்கா, குடல் எடுத்துட்டு நான் எப்படி சாப்பிடுவேன்? என்ன இது பல்லுக்கு மட்டும் ஏன் இப்படி பண்றாங்க? இல்ல பல்லு எடுக்கிறதுக்கு தனி காசுங்கிறனால பண்றாங்க. பல்ல ஒண்ணு எடுக்கிறதுக்கு காசு, தனி காசு 1000 ரூபாய் வாங்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் பல் டாக்டருக்கு. அப்ப ஏமா எப்படி பணத்துக்கு அலைகிறாங்க தெரியல. பல் டாக்டருக்கு அதுக்கே தான் அலைகிறாங்க, நிறைய பல் டாக்டருக்கு அப்படித்தான் அலைகிறாங்க. நமக்கே அந்த இவன் போனோம்ல, அவனே பல் எடுக்காம எனக்கு அட்வைஸ் பண்ணிருக்கலாம். அப்ப முட்டாள்தனமா நானும் முட்டாள்தனமா பல்ல எடுத்து விட்டேன். பல்லு நமக்கு ஒரு கெட்ட நேரம் தான் வலிக்குது, மிச்ச நேரம் அதுவே சரியாயிருக்கு. நம்ம அதுக்கு மாத்திரை போட்டோம்னா ஒரு கெட்ட நேரம் வந்தாதான் அதுவுமே வலி எல்லாம் பயங்கரமா கொடுக்குது. பல்லு வலியும் உனக்கு சாதாரணமா வரல, கெட்ட நேரம் ஏதாவது கிரகங்கள் சரியில்லாம இருக்கேன் அது உங்களுக்கு. அந்த நேரம் நம்ம எதவா கொத்தி வச்சுக்கிட்டோம்னா பல்ல எடுக்க வேண்டியது இல்லை, எதவா சேஃப்டியா பண்ணி வச்சுக்கிட்டோம்னா. இல்ல அந்த வலி திருப்பி வரவே கூடாது அப்படின்னு நினைச்சா அந்த பல்லு வலி வராது, அடுத்த பல்லு வலி வரும். நம்ம அதை எடுத்துட்டோம்னா என்ன வச்சே பல்ல இருந்துக்கிட்டு தானே இருக்கு. அதே மாதிரி பல்லுல ஒரு பூச்சி வந்தா அடுத்தடுத்து எல்லா பல்லையும் பூச்சி வராது, அப்படிலாம் வராது. இந்த பேஸ்ட் ஸ்பென்சோடைன் போட்டு விளக்குறதுனால இதெல்லாம் வராது. நல்ல பேஸ்ட் போட்டு விளக்கணும், இல்லைன்னா கஷ்டம்தான். சென்சடைன் நல்ல பேஸ்ட் போட்டோம்னா பல்லு எல்லாமே போயிடும். அது சோப்புனர. ஆமா. ஆனா சீகம்பட்டி எல்லாம் கோல்கேட் தான் போட்டு விளக்குறோம்ங்கிறது நல்லா தானே இருக்கு. நம்மளுக்கு ஆனால் சென்சார்டன் யூஸ் பண்ணிட்டு பல்லு வலியோ பல்லுல எதுவுமே இல்லை. ஆமா, ஆனா ரேட்டு கூட. ஆமா, சென்சார்டன் ரேட்டு கூட 150 ரூபாய் 150 ரூபாய். ஆமா, 10 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்காது. அது வந்து 10 ரூபாய்க்கு கிடைக்கும் கோல்கேட். அது பல்லு பூரா குட்டி போயிடும். இப்போ எங்கே போகிறதுனாலும் 10 ரூபாய்க்கு ஒரு கோல்கேட் வாங்கிட்டு போகலாம். இப்போ சென்சடைன்லாம் அப்படி கொண்டு போக முடியாது. இது 150 ரூபாய் 200 ரூபாய்க்கு. இது சுரேஷ்குமார்லாம் 10 ரூபாய்க்கு கோல்கேட் தான் போட்டு விளக்குனேன். அவன் எதுவுமே நல்லது செஞ்சுக்கவே இல்லடா. இல்ல மேம், இப்பதானே டெவலப் ஆயிட்டு வரேன், இனிமேலுக்கு தான் நல்லது செஞ்சுக்குவேன். அவங்கள இருந்தா இந்த பணம் வந்தோடனே இப்ப திமுறை கட்டுறா பாருங்க, அம்மாவும் சரி பையனும் சரி. அம்மா அப்பா இவ்வளவு ஆனா முதல்ல காட்டாது, இப்ப டிவிலே காட்டுது. டிவில இவ்வளவு தூரம் பேசுது. நான் டிவிலையும் வாய மூடிக்கிட்டு தான் நிக்கும் அப்படின்னு நினைச்சேன். அன்னைக்கு நான் சத்தியமா அது வாய மூடிட்டு தான் நிக்க போகுது. இது மணிமேகலை கேக்குது அதை அவங்க அம்மாவை. நான் வந்து எல்லாத்தையும் கேட்கல வாய மூடிட்டு நிக்கிற மாதிரி இப்பவும் வாய மூடிட்டு தான் நிக்க போது, அவன் தான் பதில் சொல்லணும் அப்படின்னா இது நல்லா வாய் பேசுது. நான் வரட்டும், நான் மீன் குழம்பு வச்சு டெய்லி ஊத்துறேன், வேலைக்கு போயிட்டு வரட்டும், நான் எனக்கு என்ன மருமாவை பாத்துக்கிறது அப்படின்னு இப்படி பேசுது. இந்த ரோட்ல வாயிட்டு அடிப்பா இல்ல, அது மாதிரி பேசுது. அது சுயநலத்து தான் காட்டும். அது பயங்கரமான இல்ல, அது பொறுப்பாவெல்லாம் இருக்காது. அது காலையில இருந்துச்சா ஏதோ ஒரு சோறாக்கி ஒரு மீன் குழம்பு வச்சு போட்டுவிட்டு பயம் விட்டு அங்கேயும் இங்கேன்னு ஊரை சுத்திட்டு கோயில் குளம் குளிச்சு முழுகிறது, துவைக்கிறது கூட இல்ல, ஒரு குடியெல்லாம் அப்படியே அள்ளி போட்டுட்டு அதை ஒரு நாளைக்கு சுரேஷ்குமார் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போய் இதுல துவைக்கிறேன், இல்ல வாஷிங் மிஷின்ல வெந்தயம் போடுறேன். அது விட்டு ட்ரெஸ்ஸையும் துவைக்கிறது இல்ல.
காலையில எந்திரிச்சோன்னு பாத்ரூம்ல போய் பாத்ரூம் எல்லாம் கழுவி விடாம குளிச்சுக்கிட்டு குளிச்சுட்டு வந்து பவுடர் அடிச்சு முட்டை வச்சுக்கிட்டு பூ வச்சுக்கிட்டு திரியுது சமைச்சுக்கிட்டு. இது யாரையும் பார்க்க முடியாது. ஆமா, வீடெல்லாம் நீட்டாவே வச்சுக்கல, பாடாவதியா வச்சுக்கல. அது புருஷன் அவரே குளிச்சுக்குவாராமே தெரியல. அவர் என்னன்னு வரணும். ஆனா அவருக்கு செய்ய விரும்புது. ஆனா அவரை காட்டல, அவரை காட்டல. அண்ணனே இந்த பஜ்ஜி கிஜ்ஜி வாங்கிட்டு வந்து அவருக்கு நல்ல எது வேணும்னு கேட்டு அவருக்கு கொடுத்துட்டு மறுக்க சுரேஷ்குமாருக்கு கொடுப்போம். இந்த தின்பண்டம் வாங்கிட்டு வருவேன். அதுல அப்பாவுக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு நீ மீதி எடுத்துக்கடா அப்படின்னு அப்பாவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம். புருஷன் மேல பாசமா இருக்கும். புருஷன் மேல ரொம்ப பாசமா இருக்கும். ஆனா ஒரு சிலர் தான் பாசமா இருக்கா ஆலமே, ஒரு சிலர் பாசமா இல்ல. ஹஸ்பண்ட் வேலை அப்பவே வீடு கட்டி கொடுத்துருக்காருல்ல புருஷன். அந்த வீடு அவர் கட்டினது. புருஷன் வீடு கட்டி கொடுத்துருக்காரு. புருஷன் பொண்டாட்டி நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காரு. பிள்ளைய பார்க்கல, பிள்ளைகளை விட்டுட்டாரு ஒரு வயசு வரைக்கும் பார்த்துட்டு. அவன் வேணா முன்னேறிக்கீடா, என்னால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. என்ன அவன் வேணா கவர்மெண்ட் ஜாபுக்கு ஒருத்தன் படிச்சு எழுதியிருக்கேன், ஒருத்தன் துபாய்க்கு போயிட்டேன். ஒவ்வொருத்தனும் அவன் வேணா பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணமா அவங்களா பண்ணிக்கிட்டாங்களா வெளில இந்த அம்மா நடத்தி வச்ச மாதிரி எனக்கு தெரியல. பார்த்தேன் இவங்க பொறுப்பா இருக்க மாதிரியே தெரியல. அவன் வேணா கல்யாணம் பண்ணி அவனுக்கு பிள்ளைய வந்துச்சு. இப்ப என் மருமக பேர்த்தின்னு கொண்டாடிக்கு. ஆமா, முக்காவாசி பேர் பெற்றோர்களா எல்லாமே பெற்றோர்களா. ரெண்டாவது செய்யவும் முடியாது. நீ நினைக்கிற மாதிரி எல்லாமே பெற்றவங்க செஞ்சீங்கன்னா ஒரு வயசு வரைக்கும் வளர்த்து விடுறதுக்கே கடவுள் பெற்றோர்கள் இருக்கிறது பெரிய அதிசயம். நீ நினைக்கிறது என்ன, ஒரு 6 வயசு 7 வயசுல பெற்றவங்க அம்மா செத்து போயிட்டா அந்த பிள்ளை அனாதையா போயிடும். ஒரு வயசு வரைக்கும் வளர்த்து விட்டாலும் அதுக்கப்புறம் நம்ம தான் நீந்தி ஊர் உலகத்தை பார்த்து திருந்தி நம்ம தான் எல்லாத்தையும் கொண்டு வரணும். அது நியாயம்தான். எல்லா நேரமும் கையை பிடிச்சிக்கிட்டே போக முடியாது. கையை விட்டுருவாங்க, நம்ம தான் தத்தி போவோம். ஏன் இப்போ பொம்பளை பிள்ளைகளே காலேஜ் படிக்குதுன்னா அதுகளால எல்லாம் பண்ணிக்குதுங்க. அதுக்கு மணிக்கு எவன்டையாவது தடவிடுதுக்க தலைய எது அப்பா அம்மாட்ட சாப்பாட்டுக்கு கட்டிக்கிட்டு வர்றதுக்கு மட்டும்தான். மீதி நேரம் அதுகளே போல்டாக இப்போ எங்கே போகிறதுனால அதுக்கு தனியாக போயிருதுக்க வந்துடுதுக்க. பஸ் ஸ்டாண்டுக்கு, ட்ரெயின், ரயில்வே ஸ்டேஷனுக்கு, எல்லா இடத்துலையும் ஒரு எல்லாத்துக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா ஒரு 5 பிள்ளை போயிட்டானா 5 பிள்ளைங்க அவங்க கரையத்திருக்கலையே அவங்க டயர்டாக யோசிச்சு. இப்போ மம்மி நீங்கள் சின்ன வயசில் 2 மணி 1 மணிக்கு எங்கேயாவது தனியாக போயிருக்கீங்களா? லேடிஸாக இருந்து இப்போ ஒரு பொண்ணு போட்டிருந்துச்சு இதில் ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ. நான் பார்த்தீங்களா இந்திய திருநாட்டில் நான் 2 மணிக்கு நான் தனியாக போயிட்டுருக்கேன், எந்த யாரையும் என்னை டிஸ்டர்ப் பண்ணலை அப்படின்னு சொல்லி அது ஒரு ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. பேய் இல்ல, பசங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, ஆம்பளை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இந்த காலத்துலயுமே பேய் இருக்கு. நீ இல்ல இல்ல ரோபோ சங்கர் இருக்கு. அந்த ஒரு இது சித்தர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு ரோபோ சங்கருக்கு. ரோபோ சங்கரோட ஆத்மா என்ன சாந்தி அடையலையா. அது வந்து எப்பவுமே நல்லா செத்து கண்ணை மூடி எல்லாத்தையும் மூடிக்கிட்டு செத்தா அந்த ஆத்மா வந்து நல்ல சாவா. எல்லாத்தையும் திறந்துக்கிட்டு வாய் வழிய ரத்தம் ஊற்றி மூக்கு வழிய ரத்தம் ஊற்றி அப்படிலாம் செத்தா அந்த சாவு நல்ல சாவு இல்லையா. அது துர்மரணம் மாதிரி தானா. துர்மரணம் மாதிரிங்கும் போது ரோபோசங்கரோட வாசல்ல நாய் இருக்கவங்க வீட்டுல கண்டிப்பா பேய் இருக்குமா. நாய் குலைக்கும். நாய்க்கு தான் தெரியுமா அந்த பேய் வர்றதுல. நாய் அதனாலதான் குலைக்குதான். நாய் இருக்க வீட்டுல பேய் இருக்குமா. ரோபோசங்கர் வீட்டுல அவர் சொல்றாரு 3 நாள் ஃபர்ஸ்ட் நாள் வச்சு கரிசோறு வைக்கன்னு சொல்றாரு அவரு. விளக்கேற்றி வச்சுட்டு கரிசோறு நைட்டு வச்சுட்டு இவங்க வந்து உள்ள படுத்து தூங்கணுமா. படுத்து தூங்கினா அந்த கரிசோரை நாய் தின்றுமா. 2வது நாளும் நாய் தின்றுமா. 3வது நாள் ரோபோ சங்கரை வந்து சாப்பிடுவான். இது என்ன புது லாஜிக்கா இருக்கு. அவர் சொல்றாரு, அந்த சித்தர் சொல்றாரு அவரோட ஆத்மா என்ன சாந்தி அடையில, அவர் இங்கதான் இருக்காரு. அவரோட ஆத்மா என்ன சாந்தி அடையில, ஏன்னா வயசு முடியல இல்ல. அப்போ 3 நாளும் கறி போடணுமா? கறி 21 நாளைக்கு. கறியை எத்தனை சாப்பாடு வைக்க சொல்றாரு. 21 நாளைக்கு நம்ம சாப்பாடு வச்சாதான் திருப்பி மேலும் ஒத்துக்கு போகணும். ரோபோ சங்கரா அநியாயமா போயிட்டாப்ல. ஆமா, அநியாயம். 46 வயசுல போனது அநியாயம். அந்த ஆட்சி நல்லா பேசுது. அந்த ஆட்சியோட பேச்சு நான் பார்க்கல. அவங்க அம்மா நல்லா பேசுது. எங்க இருந்தோ கூட்டிட்டு வந்து பேட்டி அளிச்சிருக்கேன். பேட்டி அளிக்கிறது கூட்டிட்டு வந்தேன். படத்துல நடிக்கையில இவங்கெல்லாம் எங்கே போனாலும் தெரியல. இப்போ வந்துட்டாங்க எல்லாம். அண்ணன் வந்துட்டாரு, இவங்க வந்துட்டாங்க. அதே மாதிரி சுரேஷ்குமாருக்கும்
டிவியில் வந்த பிற்பாடு தான் அண்ணே அண்ணி ஆமா அம்மா. அதுக்கு முன்னாடி அண்ணே தெரியாது. இங்க அனாதை மாதிரில இருப்பாங்க அம்மா. இருப்பாங்க. ஆமாம், இப்பெல்லாம் இப்படி மாதிரி. அப்பதான் சொந்தம் இவ்வளவு இருக்கு. அதான் லைஃப். ஃபர்ஸ்ட் கனடாவில இருந்து அவங்க வீடியோ பார்த்துட்டு கனடாவை இங்க இருந்தோ வாஷிங் மிஷினுக்கு 40,000 பணம் அனுப்புனேன். 40,000 அப்படியே லிக்விட் கேஷ் அனுப்புனேன் ஒருத்தன். அதுல இவங்க கொஞ்சத்துக்கு இல்ல வாஷிங் மிஷின் வாங்கிட்டு மீதி பணத்தை என்ன ஒண்ணு அனுதுல சுரேஷ்குமார் நல்ல வாஷிங் மிஷின் ஆனா வாங்கிக்கிறீங்க. இவங்க இருக்கிறத பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் இது இப்போ அவனே வசதியாக வந்துட்டேன். அதே மாதிரி தான் இவங்களுக்கும் நீ பேசி நீ பாப்பிய பைலட் பாப்பி அவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் வீடு பாடாவதே இருந்துச்சு. அது சீட்டு போட்டு இது பண்ணது இந்த யாரோ ஒருத்தர் அவரும் வெளிநாட்டுல இருந்து பண்ண அனுப்புனாரு சீட்டு போட்டு. இப்ப அது என்ன திமுறா பண்ணுது? இப்ப அவன் ஹோட்டல் கடை வச்சு பயங்கர திமுறாவில் இருக்கேன். ஆமா, வேலை பார்க்குற யாருக்கும் முடியலையா அவங்களுக்கு சம்பளம் இல்லைன்னு விலைக்கு விட்டானா? அது நம்ம போடுறாங்க சம்பளம் இல்லைன்னா விலைக்கு விட்டானா? வேலை பார்த்தா தான் சம்பளம் இல்லைன்னா தரமாட்டேன் அப்படின்னு விலைக்கு விட்டான். அவன் பார்த்தா வேற பாடாவது பைலட் போய் கடை வச்சுட்டேன். இதுல சம்பாரிச்சு தான் கடை வச்சுட்டேன். ஒய்ஃபை நல்ல வீடு கட்டிட்டேன். கார் வாங்கிட்டேன். கார் ஏற்கனவே வச்சிருந்தா. அதே காரம் இதுலதான் வாங்கினாங்க. முன்னாடி வெறும் பிளாஸ்டிக் டப்பாவும் உடஞ்ச குடமும் இதே கிடக்கும் முன்னாடி. ஆமா, வீட்டுல வெறும் ஜோத்திக்கே வழி அவங்க சண்டை அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு போட்டு நல்லா வந்துச்சு. வியூஸ் மக்கள் பார்த்து நல்லா வந்துச்சு. பைலட் பைப் இப்போ 2வது பிள்ளை பிறந்துச்சு. அவன் எல்லாம் வசதியாயிட்டேன். யூடியூப்னால தான் அவன் வசதியாயிட்டேன். அவன் பாடாவது பையன் அவனையெல்லாம் தூக்கி விட்டுருச்சு. அவனுக்கு கேரக்டர் நல்லவே இல்லை. அந்த பொண்ணாவது பரவாயில்ல பவி. அவன் பாடாவது அவன் இந்த இவனாட்ட சுயநலம் மட்டுமே உள்ளவன். ஆனா இப்ப வீட்டுல ஊஞ்சல் முகப்புல பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் என்னென்னவோ சௌரியமா. அதாவது அம்பானி மாதிரில இருக்காங்க இப்ப இந்த யூடியூப்ல சம்பாதிக்கிறவங்களே. அம்பானியை விட சௌரியமா இருக்காங்க. சாதாரண மக்கள் தான் சௌரியமா இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், ரோபோசங்கரோட இது பார்த்தீங்களா? அவங்க அம்மா வந்து பேசியிருக்காங்க, பேட்டி கொடுத்துருக்காங்க. இந்த இட்லி இங்கே பாருங்க, பூப்பு வாட்டம் இட்லி. அது தொட்டுக்கிறதுக்கு கெட்டி சட்னி. அதுக்கப்புறம் மதியத்துக்கு சாதம், லஞ்சு சாதம், வெங்காயம் பூண்டு குழம்பு. அதுக்கப்புறம் பீட்ரூட்டு கேரட்டு உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு மசாலா மாதிரி போட்டேன். மசாலா இல்லை, கிரேவி மாரி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.